ஏற்கனவே தொகுதி பங்கீட்டில் திமுக கூட்டணி இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக மற்றும் விசிக அது தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றன. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கும் நிலையில் தற்போது திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியோடு இந்த இரு கட்சிகளும் போட்டியிடக்கூடிய நிலையில் தற்போது திமுக மற்றும் விசிக ஆகியவை பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், மதிமுகவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கும் நிலையில் விசிகவுடனும் தற்போது திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். திமுக கூட்டணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினை இரண்டாவது கட்டமாக திமுக தலைமையிலான அந்த தேர்தல் குழு இந்த ஆலோசனையினை மேற்கொண்டு வருகிறார்கள். டி.ஆர். பாலு தலைமையிலான இந்த குழுவினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொகுதி பங்கீடுகள் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனையினை தற்பொழுது மேற்கொள்வதற்காக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோடு திமுக ஆலோசனை தொகுதி பங்கீடு குறித்து மேற்கொண்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் டி.ஆர். பாலு தலைமையிலான இந்த குழுவில் அமைச்சர் கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, அதே போன்று அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவினரோடு இந்த ஆலோசனை கூட்டம் என்பது இந்த தொகுதி பங்கீட்டிற்கான இந்த ஆலோசனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. திருமாவளவன் இதில் விசிக எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது குறித்தான அந்த விருப்ப பட்டியல் என்பது ஏற்கனவே திமுக தலைமைக்கு வழங்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் மீண்டும் அவர் கடந்த முறை 2019ஆம் ஆண்டு நடைபெற்றிருந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதே தொகுதியை மீண்டும் கேட்கலாம் என தொடர்ந்து விசிக தரப்பிலிருந்தும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது இரண்டாவது கட்டமாக இன்று தற்பொழுது விசிகவுடன் திமுக மேற்கொண்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.